ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பூவி சமையல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ராகி பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். முக்கியமாக உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கனாலோ இல்லைனா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுனாலோ நீங்கள் இந்த பிஸ்கட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுலில் 100 கிராம் ராகி மாவு, 30 கிராம் கோதுமை மாவு, 75 கிராம் ப்ரௌன் சுகர், ஆனால் நான் இங்கே 30 கிராம்ஸ் தான் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் கார்டமம் பவுடர், ஏலக்காய் தூள்ங்க, அதே மாதிரி ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர், கூடவே உங்களுக்கு பிடித்த ட்ரை கிரேப்ஸ் இல்லை நட்ஸ் ஏதாவது அரைச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே 60 கிராம் பட்டர், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம மாவை பிணைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும் நம்ம வெண்ணெய் மட்டும் சேர்த்து மாவு பிணையிறப்ப. இப்போ கூடவே ஒரு டீஸ்பூனாக மில்க் சேர்த்து பிணைய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இதில் நான் மொத்தம் 3 டீஸ்பூன் மில்க் சேர்த்துருக்கேன். இதுக்கே எனக்கு கரெக்டான பக்குவம் வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு மாவு கையில் ஒட்டாமல் வந்திருக்கணும். அவ்வளோதாங்க, பிஸ்கட்க்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதிலிருந்து குட்டி குட்டி உருண்டையாக உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப் பண்ணி அதை கையால் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரை வச்சு கூட ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஷேப்பில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. குக்கீஸ் கட்டர் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாவை ஒரே இதாக சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிட்டு குக்கி கட்டரை வச்சு ஷேப் பண்ணிக்கலாம். குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தால் வழக்கம் போல் கேஸ்கட் அண்ட் விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு 1/2 கப் சால்ட் போட்டுட்டு 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருங்க. நான் சும்மா டெக்கரேஷனுக்காக சென்டரில் ஒரு சாக்கோ சிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அவனை 340 டிகிரி ஃபாரன்ஹீட் இல்லாட்டி 170 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்டை 15 to 18 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பரான ராகி பிஸ்கட் ரெடி ஆகியிருக்கும். இதை அப்படியே 20 மினிட்ஸ் கூல் பண்ண விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. 7 to 10 டேஸ் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற பிஸ்கட்டை விடவே இது ஹெல்த்தியானது தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பரான ரெசிபீஸ் பார்க்க நம்ம பூவி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.